அல்சைமர் வந்து தொற்று நோய் கிடையாது. இது ஒரு தொற்றா நோய், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். நம்ம அவங்கள தொடர்றதுனாலயோ நமக்கு ஞாபகம் இருக்க விஷயமே திடீர்னு ஞாபகத்துக்கு வராது. இல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு கவனம் செலுத்திருக்கவே மாட்டோம். 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அல்சைமர் நோய் ரொம்ப காமனா வரும். அந்த ரிஸ்க் வந்து அவங்களுக்கு வந்து இது மறதின்னு புரியாததுனால அவங்க கோவப்படுவாங்க. அதனால இவங்களுக்கும் நிறைய கோவங்கள் வரும், இரிட்டபிளா இருப்பாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அக்ரெஷன். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேரு டாக்டர் துளசி பிருந்தா, மனநல மருத்துவர். நான் வந்து MS ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்டா இருக்கேன். ஓகே மேம், இன்னைக்கு வந்து நம்ம அல்சைமர் அப்படின்ற ஒரு தினத்துல இணைஞ்சிருக்கோன்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த அல்சைமர்னா என்ன மேம், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அல்சைமர் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு மறதி நோய், டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிமென்ஷியால நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப காமனா இருக்கிறது அல்சைமர் டிசீஸ். அதாவது 60% டிமென்ஷியா வந்து அல்சைமர் டிசீஸ். இதுல என்ன ஆகும்னா மூளை சுருக்கம் ஏற்படும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு மறதி, அவங்க யோசிக்கிற விதம், திங்கிங், அப்புறம் அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாத்துலயுமே மாற்றங்கள் ஏற்படும். அதனால அவங்களோட அன்றாட வாழ்வையே அவங்களால செய்ய முடியாது. அல்சைமர் டிசீஸ் இப்போ இந்தியால மட்டுமே ஒரு 80 லட்சம் அதுக்கு சஃபர் ஆனவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. மோஸ்டா இது வந்து வயதானவர்களுக்கு, 65 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் வரும். ஓகே மேம், இப்ப நீங்க சொன்னீங்க அல்சைமர் அப்படின்றது வந்து அதிகபட்ச பீப்புள்ஸுக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அல்சைமர் எதனால ஏற்படுது மேம்? அல்சைமர் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். அதாவது நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். ஒரு அப்நார்மல் புரோட்டீன், அமைலாய்ட் பீட்டா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அப்நார்மல் புரோட்டீன் போய் நம்மளுடைய நரம்பு செல்கள்ல டெபாசிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரம்பு செல்கள் எல்லாம் அழிஞ்சிரும். இப்போ ஒரு நியூரான் அப்படிங்கிறது, அதாவது நரம்பு செல், அதுதான் நம்ம மூளையோட முக்கியமான ஃபங்க்ஷன் செய்யும். அதாவது தகவல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது, நம்மள யோசிக்க வைக்கிறது, நம்மள திங்க் பண்ண வைக்கிறது, பிஹேவியரா மனிதனா என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே அந்த நரம்பு செல்களோட வேலை. ஸோ இப்போ அல்சைமர் டிசீஸ்ல முக்கியமா இந்த நியூரோ டீஜெனரேஷன், அதாவது நரம்பு செல்கள் எல்லாம் அழியிறது எங்க ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆகும்னா மூளையோட மீடியல் டெம்போரல் லோப், அங்கதான் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்றது நம்மளோட ரீசன்ட் மெமரி, அதாவது நம்ம இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு பிளேஸ். அதனால அந்த பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூளை ஃபுல்லா பரவும். ரொம்ப அதிகமா இருக்கப்போ மூளை சுருக்கமே ஏற்படும். இதனாலதான் நமக்கு இதை மறதி நோய் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகே மேம், இப்ப சொல்றீங்க நீங்க மூளையில ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் இந்த அல்சைமரை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. பட் வந்து இது எல்லாருக்குமே நார்மலா ஒரு மூளைங்கிறது ஒரு மெமரி பவரை சேவ் பண்ணக்கூடிய ஒண்ணா இருந்துட்டு இருக்கு. திடீர்னு எப்படி அதுல ஒரு அல்சைமர் பிரச்சனைங்கிறது உருவாகுது, எப்படி ஏற்படுது? இதுக்கு காரணிகள் அப்படின்னு சொல்றது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஜெனட்டிக் as well as நம்மளோட என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதாவது பரம்பரையா ஜீன் வழியாவும் இந்த நோய் வர்றதுக்கான காரணங்கள் உண்டு. அதே மாதிரி சுற்றி இருக்க காரணங்களும் உண்டு. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம 2 வகையில பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து நான் மாடிஃபைபிள் காஸ், இன்னொன்று வந்து மாடிஃபைபிள், அதாவது மாற்ற முடியாத விஷயங்கள். அதுல என்னென்னலாம் வருதுன்னா வயசு, அதாவது 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அல்சைமர் நோய் ரொம்ப காமனா வரும். அந்த ரிஸ்க் வந்து ஒவ்வொரு 5 வயசுக்கும் டபுள் ஆகும். 70 வயசுல இருக்கவங்க, 80 வயசுல அப்படியே 5 வயசுக்கு அது டபுள் ஆயிட்டே போகும். அதே மாதிரி டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நியூரோ டீஜெனரேஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அல்சைமர் நோய் வரலாம். அது இல்லாம ஃபீமேல்ஸ், பெண்களுக்கு அல்சைமர் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனா அதற்கான சரியான காரணங்கள் எதுவும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. பெண்கள் வந்து பொதுவாகவே ஆண்களை விட ஜாஸ்தி வயது வாழ்றதுனால கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. இதெல்லாம் மாற்ற முடியாத ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மாற்றக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான எடை இருக்கிறது, ஒபிசிட்டி, அப்புறம் சர்க்கரை, பிரஷர் அன்கன்ட்ரோலபிளா இருக்கிறது, அப்புறம் அதிக அளவுல மது, அதிக அளவுல சிகரெட் ஸ்மோக்கிங் பண்றது, அப்புறமா ரொம்ப செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல், எந்த உடற்பயிற்சியுமே இல்லாத வாழ்க்கை முறை, அன்ஹெல்தியா சாப்பிடுறது, இது எல்லாமே வந்து இது இல்லாம நம்ம சோசியலா ஐசோலேட்டடா இருக்கிறது, டிப்ரெஷன், சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, அப்புறம் மூளைக்கு சரியான வேலை கொடுக்காம இருக்கிறது, லோ காக்னேட்டிவ் லெவல்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்.
ஸோ இது இன்னுமே ஏன் வந்து பர்டிகுலரா இந்த டிசீஸ் வருது அப்படிங்கிறது இதனாலதான் அப்படின்னு இல்லை, ரெண்டோட கம்பைன் ஃபேக்டர், ஜெனட்டிக் பிளஸ் என்விரான்மெண்டல். ஓகே மேம். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஒரு 65-70 வயது ஆகுது அப்படின்னா பெரும்பாலானவங்களுக்கு இந்த அல்சைமர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அவங்க என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு இந்த அல்சைமர் எனக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மேம்? இதுல ஏர்லி சேஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மறதி தான். ஏன்னா பேர் மறதி நோய் தான் இது. ஸோ இப்ப இந்த மறதிக்கும் நார்மலாவே ஏஜிங்ல வரக்கூடிய மறதிக்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்? இப்ப மறதி நோய்னா கேட்கறவங்க எல்லாருக்குமே இப்ப எனக்கும் இருக்கு, சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதுல இப்ப வயசானதுனாலே ஒரு மூளை தேய்மானம் வரும். அப்போ அதுல இருக்கிற மறதிக்கும் இப்போ அல்சைமர் நோய்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். எப்படின்னா இப்போ நார்மலான ஏஜிங்னால வரக்கூடிய மறதி ஒரு வாரத்துல ஏதாவது திங்ஸை மறந்து வச்சிடறாங்க அப்படின்னா வாரத்திலயோ மாசத்திலயோ ஒரு முறை இல்ல 2 முறை இருக்கும். இவங்க ஒரே நாளுக்கே ஒரு 5-6 முறை ஒரே பொருளையோ மற்ற பொருட்களையோ வச்சுட்டு தேடுவாங்க. ஸோ இப்படிதான் early-ஆ இந்த மறதி ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரீசன்ட் மெமரி தான் ஃபர்ஸ்ட் போகும். அதாவது இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் முதல்ல அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு. இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய உரையாடல்கள் மறந்து போயிடும். போன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன பேசணும் அப்படிங்கறத மறந்துடும். ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டு வந்தாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறாங்கன்னா எங்க போயிட்டு வந்தோம் அப்படிங்கறது மறந்துடும். அதே மாதிரி ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அடுத்தடுத்து அப்படின்னா அந்த விஷயங்கள் மறக்கும். இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸ் அப்படியே ப்ராக்ரஸ் ஆக ஆக, அதாவது இந்த தொந்தரவு நோய் வந்து தீவிரமடைய அடைய இன்னுமே அவங்களுக்கு மெமரி ப்ராப்ளம்ஸ் வரும். டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மறப்பாங்க. அடுத்து இந்த நோய் ரொம்ப தீவிரமடைய நம்ம கூட இருக்கவங்களே மறக்கிற மாதிரி வரும். இந்த மறதி இல்லாம அவங்களுக்கு நேமிங் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அது என்ன அப்படின்னு தெரியும். உதாரணத்துக்கு பேனா அப்படின்னு சொல்ல திடீர்னு வராது, அதனால எழுதுறதை எடுத்துட்டு வா அந்த மாதிரி இருக்கும். இது ஆரம்ப காலகட்டத்துல. இதுவே போக 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 அவங்களுக்கு உரையாடல்லே சிக்கல் வரும். ஏன்னா நிறைய பெயர்கள் மறந்து போயிடும். ஒரு விஷயத்த எப்படி சொல்றது, அவங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாது. ரொம்ப சிவியரா இருக்கப்போ அவங்களால ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷனே வச்சிருக்க முடியாது. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னே புரியாது. அடுத்து அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். என்ன டைம் இது, இன்னைக்கு என்ன நாள், என்ன கிழமை, இது என்ன மாசம், இது என்ன சீசன் அப்படிங்கிறதே நிறைய குழப்பமா இருக்கும். அதுக்கடுத்து அவங்களுக்கு இந்த மறதி, இந்த குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனாலே ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. நமக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. இந்த பதட்டமா இருக்கிறதும் டாக்டர்ஸை வந்து பாக்குறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கும். உங்களுக்கு மறதி அப்படிங்கிறது கூட நம்ம அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டாதான் தெரியும். எனக்கு எப்பவுமே பதட்டமா இருக்கு அப்படின்னு வருவாங்க. அடுத்து இதனால நிறைய மனசோர்வு, டிப்ரெஷன் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கவங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்து இது மறதின்னு புரியாததுனால அவங்க கோவப்படுவாங்க. அதனால இவங்களுக்கும் நிறைய கோவங்கள் வரும், இரிட்டபிளா இருப்பாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அக்ரெஷன் அளவுக்கு மத்தவங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு போவாங்க. தூக்கத்துல தொந்தரவு வரும். அது இல்லாம இப்போ விசுவல் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு பொருள் வந்து என்ன ஹைட்ல இருக்கு, என்ன நீளத்துல இருக்கு, அகலத்துல இருக்கு அப்படிங்கறத ரியல் லைஃப்ல அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால இனிஷியலா ஆரம்பிக்கும் பொழுது படியெல்லாம் எங்க இருக்கு, தரை எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதனால கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுவே நாளடைவுல போறப்போ வழி தெரியாது. இப்ப வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னா அது தெரிஞ்ச இடமாவே இருந்தாலும் அங்க இருந்து எப்படி திரும்ப வீட்டுக்கு வரணும் அந்த வழிகள் புரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுறப்போ எண்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் வீட்டுக்குள்ளேயே எது பாத்ரூம், எது கிச்சன், எங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அடுத்து இந்த நோய் தீவிரமடைய அடைய இப்போ ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறது அப்படியே மறந்துடும். திடீர்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். சமைச்சிட்டு இருக்காங்கன்னா அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. இது ரொம்ப தீவிரமடைய அடைய அவங்களோட டெய்லி லைஃப் வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. ப்ரஷ் பண்ணணும்னா அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது. குளிக்க போனாங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், ட்ரெஸ் எப்படி போடணும், அப்படி எல்லாத்துக்குமே டெய்லி லைஃப் எல்லாத்துக்குமே ரொம்ப தீவிரமான நிலையில மத்தவங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் இவங்களால ஒரு ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி புவர் ஆயிடும். எந்த ஒரு முடிவுமே தெளிவா எடுக்க முடியாது. மணி ஹேண்ட்லிங் பண்ண முடியாது. ஒண்ணு மறதினால சில்லறை வாங்குறது அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா கணக்கு எல்லாமே மறந்துடும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் இன்னும் தீவிரமாக ஆக நிறைய மன நோய் மாதிரியே வர ஆரம்பிக்கும். அதாவது யாரும் இல்லாம அவங்களுக்கே பேசுற குரல் கேட்கலாம், உருவங்கள் தெரியலாம். இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கப்போ மத்தவங்க மேல சந்தேகங்கள் எல்லாம் வரலாம். ஸோ இது எல்லாமே இந்த நோயோட அறிகுறிகள்.
ஓகே மேம். இப்போ வந்து அல்சைமர்ன்னு சொல்லும்போது நெறைய சிம்டம் அதுக்கு சொன்னீங்க. ஸோ வந்து ஒரு அல்சைமர்ல ஸ்டார்ட் ஆகுறது பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. இதனால வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா மேம்? இந்த நோயோட காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த நோயினால என்னென்ன விளைவுகள், மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, மறக்கறாங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருக்கப்போ, அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள எல்லாரையும் மறக்கறாங்க. என்ன தேதி, என்ன வருஷம் அப்படின்னு எல்லாம் மறக்கறாங்கன்னு பார்க்கிறப்போ, அவங்க ஃபுல்லாவே அவங்களோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு, அன்றாட வாழ்க்கையை செய்யறதுக்கு இன்னொருத்தவங்கள டிபெண்ட் ஆகும். அதே மாதிரி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் புவர் ஆகும். அவங்களால சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. அதோட சேர்த்து இந்த மறதி, திங்கிங்லயும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மணி ஹேண்ட்லிங், பணத்தெல்லாம் கையாள முடியாது. அதனால ஃபினான்ஷியலாவும் இன்னொருத்தர்கிட்ட டிபெண்டா இருப்பாங்க. அதனால எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். இவங்கள தவறான யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இப்போ அவங்களால சரியா யோசிக்க முடியாது, மறதி இருக்கு, தவறான முடிவுகள் எடுப்பாங்க. இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சுட்டு தேடுவாங்கன்னு சொன்னோம்ல, அப்ப என்ன தோணும் அப்படின்னா அவங்களுக்கு யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்ப வீட்டுக்கு திருடன் வரான், இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க திருடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கூடவே இதுல மனநல பிரச்சனைகளும் வரும்னு பார்த்தோம். அது சிவியரான மனநோய் பிரச்சனைகள் பார்த்தோம். ஸோ எல்லாம் சேர்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் அந்த சமூகத்திலையும் இவங்களால நிறைய தொந்தரவுகள் ஏற்படலாம், வீட்டுல இருக்கவங்க கூட. இது இல்லாம பிசிக்கல் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மாத்திரை எடுக்கிறதுக்கு மறக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கூடவே சுகர், பிபி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வர்சன் ஆகலாம். ரொம்ப சிவியரான ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு முழுங்க கூட மறப்பாங்க. அப்போ சாப்பிட முடியாது சரியா, உடல் மெலிஞ்சிடும், மால் நியூட்ரிஷன் வரும், தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால எலக்ட்ரோலைட் ப்ராப்ளம் வந்து பிட்ஸ் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன், திடீர்னு வயலண்டா நடந்துக்குவாங்க. ரொம்ப இந்த மாதிரி நம்ம படி ஏற சிரமம், கீழே விழுந்துடுவாங்கன்னு பார்த்தோம். அதனால வயசானவங்க சீக்கிரமா ஃப்ராக்சர் வரலாம். அதுக்கப்புறம் அவங்களோட மொபிலிட்டி ரொம்ப எண்ட் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு மொபிலிட்டியே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். ரொம்ப படுக்கையில இருந்து எழுந்து போக முடியாது. அதனால பெட் சோர்ஸ் வரலாம். யூரின் மோஷன் அவங்களா போயிடுவாங்கன்னு பார்த்தோம். அதனால அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் மால் நியூட்ரிஷனும் இன்ஃபெக்ஷனும் சேர்ந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி உடம்பு ஃபுல்லாவே இன்ஃபெக்ஷன் ஆகி செப்சிஸ் வரலாம். ஸோ இந்த அல்சைமர் நோயால இறக்குறவங்களோட இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால இறக்குறவங்க தான் அதிகம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு அல்சைமர் நீங்க சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஒரு ஆளுக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்து அதுக்காக டெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் மெத்தட்ஸ் இருக்கா மேம்? இதுக்கு முக்கியமா நம்ம என்ன பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இது தீவிரமடையும். ஸோ எவ்வளவு அர்லியா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி இதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறோமோ அவ்வளவு இதோட தீவிரமடைதலை நம்மளால நிறுத்த முடியும். என்ன டெஸ்ட் இருக்குன்னா இதுல வந்து நமக்கு மெயினா வந்து ஹிஸ்டரி கேட்கறதா, அதாவது அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, என்னென்ன தொந்தரவு இருக்கு, மெமரியில என்ன இருக்கு, திங்கிங்ல என்ன, அவங்க பிஹேவியர்ல என்ன சேஞ்சஸ்ன்னு ஹிஸ்டரி கேட்கறது மூலமாவே நம்ம மறதி நோயை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம காக்னிட்டிவ் டெஸ்ட், அவங்க மூளை செயல் என்ன அளவுல இருக்கு, இது சிம்பிளான பேப்பர் பென் டெஸ்ட் தான். ரீசன்ட் மெமரி எப்படி இருக்கு, இப்ப இருக்க மெமரி எப்படி இருக்கு, ரிமோட் மெமரி எப்படி இருக்கு, அவங்களோட கால்குலேஷன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதுலயே மறதி நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். மற்ற பிளட் டெஸ்டோ பிரெயின் ஸ்கேனோ இப்போ இது வந்து ரிவர்சிபிள் கிடையாது. அல்சைமர் வந்து அப்படியே தீவிரமாயிட்டே போகும். ஆனா ரிவர்சிபிள் காஸ் ஆஃப் டிமென்ஷியா, மறதி நோய்களை திரும்ப சரி பண்றதுக்கு சில நோய் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தைராய்டா இருக்கலாம், ஹைப்போ தைராய்டுல வரலாம் இதே மாதிரி தொந்தரவு. B12 டெஃபிஷியன்சி இருந்தா வரலாம். அது அன்கன்ட்ரோலபிள் சுகர் இருக்கா அப்படின்னு இதெல்லாம் செக் பண்றதுக்கு ரொட்டீனா செய்யக்கூடிய பிளட் டெஸ்ட். பிரெயின் ஸ்கேன்ஸும் இப்போ ஸ்ட்ரோக்னால பக்கவாதம் வந்தா வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, அந்த மறதி நோய் வரும், அதெல்லாம் இருக்கான்னு பாக்குற MRI, CT, பிரெயின் ஸ்கேன்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகே மேம். இப்போ இவ்வளோ ஸ்கேன் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அல்சைமர் வந்த பேஷண்ட் டாக்டரை தேடி வராங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ இது ஒரு ப்ரோக்ரசிவ் நோய் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இது கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடைஞ்சிட்டே போகும். இப்போ இறந்த நியூரான்களை, நரம்பு செல்களை நம்மளால திரும்ப கொண்டு வர முடியாது. அதனால அல்சைமருக்கு கியூர், அதாவது அவங்கள பழையபடி பழைய ஆளா மாற்ற முடியாது. ஆனா ஏன் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது இன்னும் தீவிரம் அடையக்கூடாது, ஏன்னா இன்னும் மோசமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுல 2 வகையான மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒன்னு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், மாத்திரைகள் கொடுக்கறது. இன்னொன்னு அவங்களுக்கு சப்போர்ட்டிவ், அவங்களோட லைஃப் கேருக்கு சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ மெடிக்கல்ல என்னென்ன இருக்குன்னா காக்னிட்டிவ் என்ஹான்சர்னு கொடுப்போம், அதாவது அவங்களோட மூளையோட செயல்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குற மருந்துகள். அது இல்லாம அவங்களுக்கு சிம்டம்ஸ்க்கான மருந்துகள், இப்போ தூக்கம் இருக்காதுன்னா அதுக்குள்ள மருந்து, இப்போ பதட்டமா இருக்காங்க, மனசோர்வு இருக்குன்னா ஆன்டி ஆங்ஸைட்டி, ஆன்டி டிப்ரெஷன் மருந்துகள். இப்போ இந்த காதுல குரல் கேட்கும், ரொம்ப வயலண்டா இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்டி சைக்காட்டிக் மருந்துகள். இதெல்லாம் அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டா
பேஷண்ட்க்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், சுத்தி அவங்க பாத்துக்கிறவங்களுக்கு அவங்க அந்த கேர் கிவர்ஸ்க்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அது இல்லாம இப்போ நம்ம மெடிசின்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, அடுத்து இந்த சப்போர்ட்டிவ் லைஃப் கேர் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். இதுல என்னென்ன இருக்குன்னா காக்னிட்டிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மூளையோட செயல்களை நம்ம தூண்டுறோம். இப்போ புக்ஸ் படிக்க வைக்கிறது, நாவல் ரீட் பண்றது, மெமரி கேம்ஸ், இல்ல படிக்க முடியாதவங்கன்னா அவங்க அன்றாடம் அதிகமா செய்யக்கூடிய வேலைகளை திரும்ப செய்ய வைக்கிறதுன்னு மூளையை ஆக்டிவா வச்சுக்கிறது. அது இல்லாம அவங்களுக்கு ஒரு ரொட்டீனா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதனால அவங்களுக்கு டெய்லி ஷெட்யூல பிக்சடா வச்சுக்கணும். இது பண்ணதுக்கு அப்புறம் இதுன்னு கான்ஸ்டன்டா அதுல மாற்றங்கள் குழப்பத்தை குறைக்கலாம். அப்புறம் ரீஓரியன்டேஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தேதி, என்ன கிழமை, என்ன மாசம் அப்படிங்கறத ஒரு ஒயிட் போர்டுல எழுதியோ, படிக்க தெரியாதவங்களுக்கு வரைஞ்சோ காமிக்கலாம். இல்ல எதை அதிகம் மறக்கிறாங்களோ அதை காமிக்கலாம். நம்ம எழுத படிக்க தெரிஞ்சவங்களா டைரி எழுதிட்டு எதெல்லாம் மறக்குதோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இது இல்லாம அவங்கள ஹெல்தியா பிசிக்கலா வைக்கிறதுக்கு ஒரு மிதமான வாக்கிங், அண்டர் சூப்பர்விஷன்ல மிதமான வாக்கிங், அப்புறம் சோசியலா அவங்கள ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஹெல்தியான டயட் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் லைஃப் கேர் மேனேஜ்மெண்ட்ல வரும். ஓகே மேம். இப்போ வந்து அல்சைமர்னு சொல்லக்கூடியது மூளை நரம்பியல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுவுமே அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க அதுல உள்ள சிம்டம்ஸை மட்டும்தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா? ஸோ அதனால வரக்கூடிய ப்ரெஷர், அதனால வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்மளால சரி பண்ண முடியும். பட் இதை முற்றிலும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம்? இன்னும் அதுக்கான இது நம்ம ஊர்ல இன்னும் வரல. இன்னும் ஆராய்ச்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனாலதான் எவ்வளவு சீக்கிரம் இதை கண்டுபிடிக்கிறோமோ அத நோயோட தீவிரம் அடைதல நம்ம வந்து தள்ளி வைக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ் அதிகமா வரக்கூடியவங்களும் அவங்க இருக்காங்க. ஆனா அது தாண்டி சில பேருக்கு ஒரு ப்ரெஷர்னாலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு சில அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள்னாலேயோ அல்சைமர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி மேம் கண்ட்ரோல் பண்றது? இப்போ அதுதான் நம்ம வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம ஃபேமிலியா இப்போ வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ரிஸ்க் இருக்கு, ஃபேமிலியில யாருக்காவது அல்சைமர் இருந்தா வரலாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அவங்களே கூட இப்போ எனக்கு அம்மாக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களே கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு டிசீஸ் வராது, இல்லை ப்ராக்ரெஷனை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம இந்த மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோம். அதாவது ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நல்ல தூக்கம், சரியான சாப்பாடு, நல்ல உடற்பயிற்சி ஃபாலோ பண்றது, பிரெயினை நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறது, சோசியலா நல்லா ஆக்டிவா இருக்கிறது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைச்சிக்கிறது, உடல் எடையை நம்ம மெயின்டைன் பண்றது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதை தவிர்க்கிறது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மாடிஃபை பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகே மேம். இப்போ வந்து அல்சைமர்ங்கிறது மேபி வந்து பரம்பரை வழியா பரவக்கூடிய ஒரு நோயா இருக்கு. பட் வந்து அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால, அவங்களுக்கு அந்த மறதி அதிகமா இருக்கிறதுனால, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா மேம்? இது தொற்று நோயா அப்படின்னு கேக்குறீங்க. அல்சைமர் வந்து தொற்று நோய் கிடையாது. இது ஒரு தொற்றா நோய், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். நம்ம அவங்கள தொடர்றதுனாலயோ அவங்கள பாத்துக்கிறதுனாலயோ இது நமக்கு வராது. இப்போ நம்ம ஃபேமிலிலையுமே யாருக்கு வந்து ரிஸ்க் அதிகம்னு பார்த்தோம்னா இந்த ஏர்லி ஆன்செட், அதே மாதிரி மல்டிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதுவும் ஜீன் வழியா வர்றதுதான். ஸோ தொடர்றதுனால இது பரவும். இன்னைக்கு வந்து அல்சைமர் தினம் அப்படின்றதுனால அல்சைமர் பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணீங்க. பட் இந்த ஞாபகங்கள், மறதி அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா இந்த கொஸ்டினை கேட்டே ஆகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரை பாக்குறோம் அப்படிங்கிறப்போ அல்லது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்தாலும் டக்குனு ஒரு செகண்ட் நம்ம அதை மறந்து போயிடுறோம். அது எப்ப நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நார்மலான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது திரும்ப ரீகால் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி திடீர்னு டக்குன்னு மறக்கக்கூடிய விஷயங்களும் அல்சைமர்ல சேருமா மேம்? இல்ல, இது வந்து இப்ப பொதுவாவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நான் இதை பத்தி சொல்றப்பவே எல்லாருமே அவங்களுக்கும் இந்த நானும் மறக்கிறேன், அப்ப எனக்கும் மறதி நோய் இருக்கா, அல்சைமர் இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. அது தீவிரம் அடைஞ்சிட்டே போகும். இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் கவனக்குறைவு. அதாவது ஒரு விஷயங்கள்ல நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம், இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், வேலை பளு இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம், நமக்கு ஞாபகம் இருக்க விஷயமே திடீர்னு ஞாபகத்துக்கு வராது, இல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு கவனம் செலுத்திருக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அந்த பதட்டத்துல இருந்து குறைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உதாரணமா இது எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறது எப்படின்னா, நம்ம தேர்வு எழுதும்போது, பரீட்சை எழுதும்போது நம்மளோட டீச்சர்ஸ் சொல்றதுதான். ஒரு விஷயத்த எழுதிட்டே இருப்போம், அந்த கேள்வி மறந்துருச்சுன்னா நீ அதுலயே உட்காந்துருக்காத, ஏன்னா அப்போ உனக்கு ஞாபகம் வராது, நீ அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகும் பொழுது அது உனக்கு ஞாபகம் வரும். ஸோ நம்ம பதட்டப்படும் பொழுதோ நம்மளோட கவனம் குறையும் பொழுதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஞாபகத்துல வராத மாதிரி இருக்கும். ஆனா அது மறதி கிடையாது, அது நினைவாற்றல் பிரச்சனை கிடையாது, அது வந்து கவனக்குறைவு தான்.
ஓகே மேம். இப்போ வந்து அது ஒரு நினைவாற்றல் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஹேப்பியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ சம்டைம்ஸ் வந்து படிக்கக்கூடிய பசங்கள்லாம் நல்லா படிச்சுட்டு இப்ப நீங்க சொன்ன மாரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. எக்ஸாம் ஹால்ல டக்குன்னு மறந்துருது. இன்னைக்கு வந்து இந்தந்த ஒர்க் எல்லாம் கரெக்ட்டா பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுட்டு போவோம். அதுல சிலதெல்லாம் மறந்துருது. ஸோ இந்த மாதிரி மறதிகள் இல்லாம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? நம்ம எக்ஸாமுக்குமே இப்போ அதை எக்ஸாம் ஆங்ஸைட்டின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஜாஸ்தியா வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம பதட்டத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி மறக்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயங்கள் வரும். ஸோ அதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது என்னன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, ஆழ்ந்து மூச்சு உள்ள இழுத்துட்டு மூச்சு வெளியில விடுறது ஒரு 2-3 தடவை செய்யலாம். இதெல்லாம் ஆனா நிறைய தொந்தரவு இருக்கிறவங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்னா அது எக்ஸாமோட முடிஞ்சிடும். அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய மறதி இருக்கிறவங்க, இந்த மாதிரி மறதி இருக்கோ கவனக்குறைவு இருக்கோன்னு யோசிக்கிறவங்க இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் தொடர்ந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும். மூச்சு பயிற்சி, அப்புறமா மிதமான ஒரு எக்ஸசைஸ், உடல் அளவுல எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறது, மூளையை நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுன்னு மூளையை நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறது, சோசியலாவும் நல்லா ஆக்டிவா இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் குறைக்கணும். இப்போ ஃபோன் எல்லாம் நமக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸா வந்துருச்சு. ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு அதுல செலவிடுற நேரங்களையும் குறைக்கணும். ஓகே மேம். இப்போ வந்து நெறைய நல்ல விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆனாலுமே நீங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கிறதுனால நெறைய அல்சைமர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கேர் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பத்தி அல்லது உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ அல்சைமர் நோயாளிகளை பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்றது என்னன்னா அவங்கள பாத்துக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம முதல்ல இந்த அல்சைமர் நோயை பத்தி எஜுகேட் பண்ணணும். அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இப்ப அவங்க வந்து மறதினாலதான் இந்த விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னே தெரியாது. அவங்க வந்து வேற ஏதாவது பிரச்சனைக்காக தான் நம்ம கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழைச்சிட்டு வருவாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப பதட்டமா இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்தவங்க ஒரு ரிட்டையர்ட் ஐயா. அவங்க நல்ல வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஆனா இப்போ மறதி நோய் வந்ததுக்கு அப்புறமா டெய்லி வேலைக்கு போறேன்னு கிளம்புறது, திரும்ப திரும்ப அவங்க மறந்த விஷயங்களை பத்தி பேசிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதனாலேயே அவங்க மனைவிக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டைகள் வரும். அவங்க மனைவி அதை புரிஞ்சுக்காம 2 பேரும் வாக்குவாதம் மாதிரி பண்ணுவாங்க. இவங்க மனைவி திட்டுறப்போ இவங்க ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை அவங்க பசங்கள்ட்ட எஜுகேட் பண்றப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்புறமாவுமே அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்லன்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்ப மட்டும் செய்யறாங்க, வேணும்னு என்ன கோவப்படுத்துறாங்க, அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுட்டு இன்னும் சண்டை போடுறது அந்த மாதிரியே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவங்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறமா இப்ப அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு வர கோவமா அவங்க வயலண்டா நடந்துக்கிறது நல்லாவே குறைஞ்சிடுச்சு. இதே மாதிரியே இப்ப ரொம்ப மொபிலிட்டி குறைஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப பெட்ல இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க ஏதாவது அவங்களுக்கு அந்த மன தொந்தரவு இருக்கும் இல்லையா, அதனாலே தனியா பேசிட்டே இருக்கிறது, கத்திக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ அவங்க நல்லா தூங்குறாங்க, அந்த பேசுறதே குறைஞ்சிருச்சு, இல்லைன்னா பேசி பேசி தொண்டையே கட்டிடும், எங்களுக்கு அது பார்க்கவே ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்து நமக்கு ஆரம்ப காலத்துல எல்லாம் கூட இருக்கவங்க கோவப்படுவாங்க. ஏன்னா யூரின் போயிடுவாங்க, ஃபுல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். போக போக அவங்க படுற சிரமத்தை பார்த்து இவங்களுக்கே கூட இருக்கவங்களுக்கே ஒரு மனசோர்வு, டிப்ரெஷன் எல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களையுமே எஜுகேட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்ல நம்மளால இது ஃபுல் கியூர் பண்ண முடியலன்னா கூட அந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்துக்கும் அந்த நோயாளிக்கும் இதுல இருந்து ஒரு பெரிய தொந்தரவுல இருந்து இது அடுத்த நிலை போறதுல இருந்து கண்டிப்பா மாற்ற முடியும். ஓகே மேம். இன்னைக்கு அல்சைமர் தினத்துல நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே சொல்ற மாதிரி கல்வி வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ எஜுகேஷனுக்கு நம்ம எல்லாருமே அது பெண் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நம்ம ஒர்க்குக்கு போய் ஃபினான்ஷியலா இண்டிபெண்ட் ஆகி நம்ம கரியர் growth இருக்கோ, ஸோ growthங்கிறது இந்த கரியர் growth வேலையில இருக்க வளர்ச்சி மட்டும் இல்லாம இப்போ வேலை, அது வீட்டு வேலையா இருக்கலாம், இல்லை வெளியில செய்யற வேலையா இருக்கலாம், அது அப்புறம் ரிலேஷன்ஷிப், அப்புறமா அவங்களோட செல்ஃப் கேர். ஸோ பெண்களுக்கு முக்கியமா பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம், மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். இது மூணுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி அவங்க பர்சனல் ஹாப்பியா ஃபீல் பண்றது தான் முக்கியமான வளர்ச்சியா நான் பார்க்குறேன்.
ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம மதுரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்கிட்ட இந்த அல்சைமர் பத்தி கேட்கும் பொழுது இது வந்து ஒருத்தர் திறந்து ஒருத்தர் பரவுமா, தொற்று நோயான்னு கேட்டீங்க. ஏன்னா முன்னெல்லாம் தொற்று நோய்கள்னால வர இறப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தொற்று நோயினாலே ஒரு பயம் இருந்தது. ஆனா நம்ம இப்போ நம்மளோட சுகாதார முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு, ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வந்துருச்சு, அதனால தொற்று நோயில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனா இப்போ நம்மள ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கிறது தொற்றா நோய்கள், அதாவது சுகர், பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் வந்து பக்கவாதம், அல்சைமர், இந்த மாதிரி தொற்றா நோய்கள். இப்போ அல்சைமரை எடுத்துக்கிட்டோம்னாலே இப்போ வந்து 8 லட்சம் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இதுவே ஒரு 2050லலாம் இது இன்னும் ட்ரிபிள் ஆயிரும்ன்ற 3 மடங்கு அதிகமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து தப்பிக்க நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை ஆரோக்கியமா மாத்தணும். ஸோ நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, மிதமான உடற்பயிற்சின்னு நம்மளோட வாழ்க்கை முறையே ஆரோக்கியமா மாத்தணும். இதை நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம பேரண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண வச்சு நம்ம குழந்தைங்களையும் ஃபாலோ பண்ணி ஒரு ஆரோக்கியமான சமூகமா நம்ம மாறி இந்த தொற்றா நோய்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும். ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு எனக்கு ஆதிரை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. உங்களோட உங்கள் வழியா மக்கள்கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி.